ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தான் வந்து செய்ய போகிறேன். முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா கடைய போகிறேன். ஒரு பிடி முருங்கைக்கீரை வந்து எடுத்துருக்கிறேன். முருங்கைக்கீரை நிறைய பேர் கடைய மாட்டாங்க, பொரியல் தான் பண்ணுவாங்க. ஆனால் முருங்கைக்கீரை வந்து கடைஞ்சா கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடைய மாட்டாங்க. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை கடைஞ்சா. வாங்க நான் எப்படி கடையிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரண்டி அளவு வந்து பருப்பு வந்து எடுத்திருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பச்சை மிளகா 2ஆக உடச்சி போட்டிருக்கேன், நீட்டு பச்சை மிளகா. அதில் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் தக்காளி 2 பழம் தக்காளி. இது வந்து 4 பேர் சாப்பிட்லாம் ஒரு வேளைக்கு, அந்த அளவு தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது கூட மஞ்சள் பொடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் பருப்பை. குக்கரில் வைக்கலாம். எனக்கு வந்து குக்கரில் வச்சா சீக்கிரம் குழஞ்சிருது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சிடுறேன். அப்போ தான் மலர்ந்து இருக்கணும் பருப்பு, நல்லா குழையக்கூடாது. கடையிறதுக்கு அப்படியே மலர்ந்தா மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கீரை கடையிறதுக்கு. எந்த கீரை கடையிறதா இருந்தாலும் குண்டலில் வேக வச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பருப்பு வந்து மலர்ந்து வரணும், அப்போ தான் கடையிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் முருங்கைக்கீரை வந்து மசியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து நல்லா கடையணும், நம்ம கையால் நல்லா கடைஞ்சால் தான் அது வந்து மசியும். இது வந்து கொஞ்சம் பிஞ்சு கீரை தான். நமக்கு செலவும் அவ்வளோவா கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிச்சிடலாம். முருங்கைக்கீரை கிராமத்துலலாம் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா 25 ரூபா ஒரு கட்டுன்னு விற்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை போட்டு வேக வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ முருங்கைக்கீரையை போட்டு வேக வைக்கலாம். கீரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப வேக வச்சா அதில் இருக்கிற சத்துலாம் போயிடும். அதனால தான் கீரையை ரொம்ப வேக வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா கீரை வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டி நம்ம வந்து கடைய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சமையல் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிளான கீரை கடையல் தான் இது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டியில் தான் வந்து கடைய போகிறேன். இதில் கடைஞ்சேன்னா நல்லா கீரை வந்து நல்லா மசிஞ்சிரும். இந்த உள்ள கோடு கூட கீரையாக இருக்கா. ஒரு சில சட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா கல் சட்டி, கல் போட்டு பதிச்சிருப்பாங்க. இது அப்படி கிடையாது, இது வேறு மாதிரி. இப்போ வந்து வடிகட்டி கீரை தனியாக எடுத்து வச்சுட்டு கீரையை போட்டு நம்ம கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா மசியும். நான் சால்ட்டெல்லாம் சேர்க்கல, கல் உப்பு தான் சேர்த்து கடைய போகிறேன். கீரையை வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா சூப்பராக கடைஞ்சிட்டேன் பாருங்கள். கீரையும் கொஞ்சம் கொழுந்து கீரையாக இருந்தது, அதனால தான் சீக்கிரம் மஞ்சிச்சு. கொஞ்சம் முத்தின கீரையாக இருந்தால் கடையிறது கொஞ்சம் லேட்டாகும். இதில் இந்த தண்ணி வடிகட்டி வச்சுருக்குல்லங்க, இந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். கீரையை முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் கீரை வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். இப்போ வந்து தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா கடுகு வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு முக்கியமாக வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை. என்கிட்ட வடகம் இல்லை, அதனால தான் நான் காஞ்ச மிளகாவும் கடுகும் போட்டு தாளிக்கிறேன். இதுக்கு வடகம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும் கீரை சாப்பிடும்போது. இப்போ வந்து நான் வெறும் கடுகும் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன். நீங்கள் வடகம் இருந்ததுன்னா அது போட்டு தாளிச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். சூப்பராக முருங்கைக்கீரை கடைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் முருங்கைக்கீரை வந்து கடையணும். ரொம்ப சிம்பிள், சீக்கிரம் குயிக்காக முடிச்சிடலாம். இன்னொன்று செலவும் நமக்கு கம்மி முருங்கைக்கீரை கடையல். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.